வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 19லேருந்து 25ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. எப்போதும் சொல்கிறது தான், எப்போதுமே இந்த லக்னத்துக்கு பார்க்க தான் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் ராசிக்கு பார்க்கறத விட. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா மகர லக்னம் ரிச்சிக ராசினா மகர ராசிக்கான பலன்களை பாருங்கள், அது வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஜாதக ரீதியாக என்ன தசா புத்தி அந்தரங்கள் இருக்கோ ஸோ அதை நோட் பண்ணிவிட்டு அதையும் வந்து சேர்த்து வச்சு பார்க்கும்போது வந்து பர்ஃபெக்டாக உட்காருன்றது தான் உண்மையான விஷயம். இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். மேஷராசி. ஸோ மேஷராசிக்கு பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி நீச்சமாக இருக்கார் நாளில். ஸோ நாளில் நீச்சமாகும்போது ரொம்ப ஒரு தாயார் சார்ந்த விஷயங்கள், வீடு சம்மந்தமான விஷயங்கள், வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள், சின்ன சின்ன மன காயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள், அதாவது அவமானங்கள். நீச்சம்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரு அவமானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். இது யார் மேஜராக நடக்கும் அப்படின்னும் போது மேஷ லக்னமாக இருந்து செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க தான் மேஜராக நடக்கும். மற்றவங்களும் ஒன்றும் பெருசாக வந்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. உங்களது ராசியிலே பார்த்தீங்கன்னாலே வந்து குரு ராகு இருந்தாலும் ராகுவும் குருவும் வந்து இப்போ இந்த இணைவுங்கிறது வந்து விலகிருச்சு. ஸோ அதனால் எந்தவித பயமும் இல்லை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தில் என்றைக்குமே வந்து ராசியிலே வந்து குரு இருக்கிறது பார்த்திங்கன்னா 9, 12ஆம் அதிபதினும் போது இதுவரை பிரிந்திருந்த தந்தை மகன், இதுவரை வந்து அப்பாவுக்கு எனக்கு சண்டை, நான் பேச்சுவார்த்தை இல்லைன்ற போது இப்போது ஒன்று சேர்வதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாடு சார்ந்த விஷயங்களுக்கு வெளிநாடு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு போனால் வெளிநாடு போவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து குரு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ குரு கேது வந்து ஒரே இதில் போகுது. யாராருக்கெல்லாம் குரு திசை புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்கெல்லாம் வந்து சித்த சமாதிகளுக்கு பௌர்ணமிக்கு போகிறது நல்லது இப்போது இந்த காலகட்டத்தில். ஏன்னா வந்து இப்போ குருக்கு எது போகும்போது கொஞ்சம் வந்து மைண்டில் வந்து ஒரு கிளாரிட்டி இல்லாமல் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள். சித்த சமாதிகளுக்கு போகும்போது அது ஒரு நல்ல ஒரு விஷயமாக அமைவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன், அவர் வந்து 4 இருக்கும்போது 2, 7, 4 ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. செவ்வாய் நீச்சன்னும் போது அம்மாவுக்கும் மாமியாருக்கும் கொஞ்சம் சின்ன உரசல்கள், டென்ஷன்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ அவன் என்ன மனைவி இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் கொஞ்சம் பிரச்சனை வரும். சின்னதாக கன்ஃபியூஷன் பண்ணிட்டு வேறு ஒன்றும் இல்லை. ஸோ கொஞ்சம் அந்த ஒரு டென்ஷன்ஸ் இருக்கிறதுக்கான வகையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா இதை செவ்வாய் வந்து 4ல் நீச்சமாகும் போது மனைவியும் அங்கேயே இருக்கிற மாதிரி தான். ஸோ 4ஆம் இடத்துல வந்து வீடு சொத்து சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மனைவி வந்து சில நேரங்கள் மனம் நோகிற மாதிரி பேசுறதுக்கான வாய்ப்பு, உங்கள் அம்மா இப்படி பண்ணிட்டாங்கன்னு ஏதாவது மனம் நோகிற மாதிரியான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இது யாருக்கு நடக்கணும் போது மேஷ லக்னமாகிறது சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க, செவ்வாய் திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா செவ்வாய் வந்து 1, 8ஆம் அதிபதி என்னும்போது வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் சேஃப்டி மெஷர்ஸ் பார்த்துக்கணும். ஏதாவது இடம் விற்க போகிறேன் அப்படின்னும் போதும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 3ஆம் அதிபதி புதன் உங்களுக்கு வந்து ராசியில் இருக்குது. ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தான், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கும். என்னென்னா உங்களுக்கு வந்து 2ல் வர புதன் வந்து பார்த்திங்கன்னா 3, 6ஆம் அதிபதியான புதன் 2ல் இருக்கும்போது வேலை சம்மந்தமான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள் வரும். வேலையில் வந்து ஒரு ஏற்றம் கிடைச்சதுனால நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. யாருக்கு நடக்கும் அப்படின்னும் மேஷ லக்னமாக இருந்த புதன் திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடக்குங்க. மற்றபடி வந்து 4ல் வந்து செவ்வாய் சுக்கிரன் இருக்குது. ஸோ 4ல் உள்ள செவ்வாய் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முதலே சொன்ன மாதிரி உங்களது தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் நிறைய கருத்து வேறுபாடு காரணமாக கொஞ்சம் சிக்கல்கள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தான். 5ஆம் அதிபதினா சூரியன். ஸோ 5ஆம் அதிபதி சூரியன் வந்து 3ல் இருக்கும்போது குழந்தைகளுடைய வளர்ச்சி அசுரத்தனமாக இருக்கும். குழந்தைகள் வந்து நிறைய வெற்றி வாய்ப்புகள், அவங்களுக்கு வந்து சீட்டு ட்ரை பண்ணினா உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு மேஜராக நடக்கணும் போது மேஷ லக்னமாக இருந்து சூரிய திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். அதுவும் கலைஞர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு பெரிய ஒரு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து முக்கியமாக வந்து இந்த 12th ஸ்டாண்டர்ட் வரை படிக்கிற பசங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் அந்த டைவர்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் படின்னு என்ன தொல்லை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியிருக்கணும். இது ஸ்டார்டிங் ஸ்டேஜிங்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் இது கொஞ்சம் கவனமாக இருங்க. 6ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல மாற்றங்கள், நல்ல வர வேண்டிய வருமானங்கள், ஏதாச்சும் அரியர்ஸ் கொடுக்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. சில பேருக்கு வந்து புதிய வேலை வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ அதுவும் நல்லா தான் இருக்குது. 7ஆம் அதிபதினாலும் அதுவும் சொல்லியாச்சு ஆல்ரெடி. வந்து மனைவி சம்மந்தமான விஷயங்கள் கவனமாக இருங்க. மனைவி சில நேரங்களில் வந்து நம்மளை அவமானப்படுத்துவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப இருக்கணும், பார்த்து நடந்துக்கணும். சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்களும் திருமணம் சார்ந்த விஷயங்களை பேசும்போது கொஞ்சம் யாராச்சும் சின்னதாக கட்டையை போடுறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். மற்றபடி என்னங்க 9ஆம் அதிபதியான குரு. ஸோ 9ஆம் அதிபதியான குரு வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது பிரிந்த
தந்தை. ஸோ அப்பா வந்து உங்களை வந்து சண்டை போட்டு பேசாமல் இருக்கார், இல்லை உங்களுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு இருக்குன்னா இப்போல்லாம் அது மறைவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி சனி வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்களை கொடுப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. இது யாருக்கு நடக்கும் அப்படின்போது மேஷ லக்னமாக இருந்து சனி திசை புத்தி அந்தரம் நடக்கணும், கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புலாம் நல்லா இருக்குது. ஸோ என்னங்க என்னை பொறுத்தவரை வந்து இறை வழிபாடு. ஸோ இறை வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாளைக்கு ஒரு 10-15 நிமிஷமோ வந்து இறைவன் எப்படி 3 வேளை சாப்பாடு ஒரு வேளை உறக்கம் முக்கியமோ அது மாதிரி வந்து ஒரு பிரார்த்தனை, உங்களுக்கு வந்து எந்த சாமியை பிடிக்குதோ அந்த சாமி நினச்சி பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக ஏற்படும் சொல்லிட்டு இதோ டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா திருமண பொருத்தம். ஸோ திருமண பொருத்தத்தில் ஏகப்பட்ட இது கான்ட்ரவர்சிஸுங்க. எல்லாருமே என்ன நினைக்கிறேன்னா ஒரு ரெக்கனர் மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ ஒரு ரெக்கனரை வச்சுக்கிட்டு இத்தனை பொறுத்தருக்கு 9 பொறுத்தருக்கு 10 பொறுத்தருக்குன்னு வீட்டிலே பார்த்துலாம். நீங்கள் வந்து ஒரு புத்தக கடை, நான் ஆன்மீக புத்தகம்லாம் வைக்கிறாங்க இல்லையா, அந்த கடைங்களுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 50 ரூபா கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு புக்கு கிடைக்குங்க. ஸோ அதில் வந்து பெண்ணின் நட்சத்திரத்துக்கு ஆணின் நட்சத்திரத்துக்கும் இந்த இத்தனை பொருத்தங்கிறது ரெடி ரெக்கனராகவே வந்துடும். ஸோ இந்த நட்சத்திரமாக இந்த பொருத்தமாக 9 பொருத்தம் 8 பொருத்தம் 6 பொருத்தம் அது ரஜ்ஜி இருக்கா இல்லையான்றது எல்லாமே சொல்லிடும். ஸோ அந்த மாதிரி ரெக்கனர் விற்கிறாங்க. ஆனால் இது வந்து எந்த அளவுக்கு வந்து நடைமுறையில் வந்து சாத்தியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 20% தாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா இது வந்து அவ்வளோ பெருசாக ஒர்க் ஆகலைங்கிறது தான் உண்மை. இதில் வந்து எது மேஜராக ஒர்க் ஆகும் பார்த்திங்கன்னா கிரக பொருத்தங்கள் தான் ரொம்ப மெயினுங்க. ஸோ இவருடைய பொது ஆணுடைய ஜாதகத்தையும் பெண்ணுடைய ஜாதகத்தையும் பக்கத்தில் வச்சு பார்த்து இதில் வந்து எது எதெல்லாம் ஒத்து போகுதுங்கிறத வந்து மேஜராக பார்க்கணும். அதே மாதிரி 2 பேருடைய தசாபுக்திகள், ஸோ 2 பேருடைய தசாபுக்திகள் வந்து கொஞ்சம் பார்த்து தான் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா வந்து சில நேரங்கள் என்ன ஆகிடும்னா சிலருடைய ஜாதகங்களில் வந்து நெகட்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ கணவன் மனைவியுடைய அந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்குமே நெகட்டிவிட்டி ஜாஸ்தி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம பொருத்தம் பார்க்கும்போது எப்படி பண்ணோன்னா, இப்போ உதாரணம் சொல்ல போனால் எனக்கு ஒரு லேட்டஸ்ட் கிளைண்ட் வந்து பார்த்த ஒரு அனுபவம் தான். ஒர்க் ஆகாது, அந்த பையனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து வேறு எந்த பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் ஒர்க் ஆகாதுங்கிற ஒரு கண்டிஷனில் ஒரு ஜாதகம் இருந்துச்சுப்போமே, இந்த பையன் வந்து திருமண வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலில் போகும்போது கண்டிப்பாக வந்து ஒரு பிரச்சனையை உருவாக்க போகுது. ஆனால் அந்த பிரச்சனையில் வந்து அந்த பொண்ணு வந்து விட்டு போகக்கூடாதுங்கிற ஒரு லாக் வைக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்னும் போது என்றைக்குமே இந்த வக்ரகிரகம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுங்க. இது வந்து சும்மா ஒரு சின்ன உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். அப்போ பார்த்திங்கன்னா ஒரு ராகுங்கிற ஒரு பிளானட் இருக்குது. அப்போ அங்கே வந்து இந்த இப்போ குரு வந்து வக்ரகிரகம். ஸோ வக்ரமான குருவும் ராகுவும் வந்து இணைஞ்சு ஒரு திசை நடத்தும் போது அவங்க அந்த வக்ரகம் வந்து சிறப்பான பலன்களை கொடுத்துருங்க. ஸோ அந்த 16 ஆண்டுகள் வந்து அவங்க பிரியவே மாட்டாங்க. ஒரு அந்யோன்யத்தையும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக அள்ளி கொடுக்கும். இந்த மாதிரி பொருத்தத்தை தான் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதேமாதிரி குரு செவ்வாய் சுக்கிரன் செவ்வாய் இந்த மாதிரி விஷயங்களும் வந்து நல்ல மன பொருத்தத்தையும், சுக்கிரன் செவ்வாய்ங்கிறது வந்து உடல் ரீதியான உறவுகளுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த உறவு முறையில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும். அதே மாதிரி குரு செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அந்யோன்யத்தை கொடுத்துரும். ஒரு பூர்வீகத்தில் வந்து நம்ம வந்து பழகினது வாழ்ந்த மாதிரியான ஒரு அனுபவங்களை வந்து குரு செவ்வாய் கொடுக்கும். இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக பாசிபிளா சார்? சில பேர் கேட்பாங்க, சார் இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பாசிபிள் சார். ஏன்னா வந்து இது வந்து நாங்கள் நடைமுறையில் வந்து நிறைய ஜாதகங்கள் பார்த்து நாங்கள் அனுபவத்தில் தான் சொல்கிறோம். இதில் வந்து குரு செவ்வாய் இருந்ததுன்னா எப்படி இருக்கும், சுக்கிரன் செவ்வாயெலாம் இருந்ததுன்னா திருமண வாழ்க்கைனா என்ன சார்? திருமண வாழ்க்கைனா இப்போல்லாம் வந்து என்ன பண்ணுறோம், பேலன்ஸ் ஷீட் மாதிரி பார்த்து இந்த பொண்ணு இவ்வளோ சம்பாதிக்க, நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன், இவனுக்கு இவ்வளோ சொத்து இருக்குது, இவ்வளோ கார் இருக்குது, பங்களா இருக்குது, இவ்வளோ வருமானம் இருக்குது, இப்படி பார்க்குறீங்க. நான் அது பார்க்குறதே இல்லை சார். ஏன் தெரியுங்களா? திருமணங்கிறது வந்து இதெல்லாம் தாண்டி பணம் வரும் போகும், எல்லாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் சார். ஏன்னா உடம்புன்ற ஒரு ஏரில் போயிட்டு இருக்கு. சும்மா ஏதாச்சும் ஒன்றாச்சுன்னா புஷ்ஷுன்னு போயிடும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் நான் என்ன சொல்லுவேன்னா, திருமண உறவு என்னை பொறுத்தவரை இப்போ வந்து ஒரு கணவன் வந்து ஆஃபீஸ் போகிறார். ஆஃபீஸ் போயிட்டு அவர் வீட்டுக்கு வரும்போது மனைவியை நம்ம எப்போ பார்க்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஊந்துதலோடு வரணும். நான் சொல்கிறது காமம் சார்ந்து இல்லை, நல்லா புரிஞ்சுக்கணும், ஓகேங்களா? மனைவியை எப்போ பார்க்கணும், அந்த ஒய்ஃப்க்கும் கணவனோட எப்போ வருவார் அந்த லவ் அண்ட் அஃபெக்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதாங்க திருமண உறவு. இது வந்து 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட வந்து அவங்க வாழ போகிற அந்த 40 ஆண்டுகள், ஒரு 25 வயசுனா கூட ஒரு 65-70 வயசு வர அந்த பாண்டேஜ் கொண்டு வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க. அதை கொண்டு வரணுங்கிறது தான் நம்ம திருமண பொருத்தமே பார்க்குறோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பொருத்தம் பாருங்கள், ஜாதகத்தை வைத்து நீங்கள் பொருத்தம் பாருங்கள். அதே நெகட்டிவிட்டியான ஒரு ஜாதகத்துக்கும் வேறு ஒரு நெகட்டிவிட்டியை ஜாயின் பண்ணும்போது அது சிறப்பான பலன்கள் அவங்களுக்குள்ள ஒரு அந்யோன்யத்தை கண்டிப்பாக உருவாக்கும், திருமண உறவை பலப்படுத்துங்கிறது தான் இந்த வாடி டிப் ஆஃப் தி வீக். அதனால் நீங்கள் வந்து பொருத்தம் அதாவது இந்த மாதிரி பொருத்தத்தை ஜோதிடரை பார்க்க சொல்லுங்கள். 2 ஜாதகத்தையும் வச்சு பார்த்து சொல்லுங்கள் சார், ரெண்டுமே ஒத்து போகுமான்னு பார்க்க சொல்லுங்கள். அந்த மாதிரி ஜோதிடத்தை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கும் போது ஒரு சிறப்பான மன வாழ்க்கை கிடைக்குன்றது தான் டிப் ஆஃப் தி வீக்கில். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.